அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு சுகமும் பலனும் ஞானமும் கிருபையும் தந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி வருகிறீர். அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் என்று சொல்லப்பட்டபடி, ஆண்டவரே எங்க ஒவ்வொருவருக்கும் சுத்த இருதயத்தை தாங்க. ஆண்டவரே, இந்த நாள்ல நாங்க வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 ராஜாக்கள் 14வது அதிகாரம் 16வது வசனம். யோவாஸ் தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்தான். சமாரியாவில் இஸ்ரவேலின் ராஜாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய யெரொபெயாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இஸ்ரவேலோட ராஜா யோவாசுக்கு அப்புறம் யெரொபெயாம் ராஜாவாரான். இஸ்ரவேல் ராஜாவாகிய யோவகாசின் குமாரன் யோவாஸ் மரணம் அடைந்த பின் யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமித்சியா 15 வருஷம் உயிரோடு இருந்தான். அதே நேரத்துல இங்க யூதா தேசத்துல ராஜாவா இருந்தது அமித்சியா. அமித்சியாவின் மற்ற வர்த்தமானங்கள் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் அல்லவா எழுதியிருக்கிறது. யூதருடைய ராஜாக்களுக்குரிய நாளாகம புஸ்தகத்துல அமித்சியாவை பற்றி எழுதியிருக்கு. எருசலேமிலே அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணினார்கள். எருசலேம் தான் யூதாவோட தலைநகரம். அங்க அவனுக்கு விரோதமா, ராஜாவுக்கு விரோதமா, அமித்சியா ராஜாவுக்கு விரோதமா கட்டுப்பாடு பண்ணாங்க. அப்பொழுது லாகீஸுக்கு ஓடி போனான். அங்க இருந்து எருசலேம்ல இருந்து ஓடி போயிட்டான் லாகீஸ் என்ற பட்டணத்துக்கு. ஆனாலும் அவர்கள் அவன் பிறகே லாகீஸுக்கு மனுஷரை அனுப்பி அங்கே அவனை கொன்று போட்டு குதிரைகள் மேல் அவனை எடுத்து கொண்டு வந்தார்கள். தப்பிச்சு போன லாகீஸ்ல போய் அவனை பிடிச்சு கொண்டு போட்டு அவனோட செத்து போன உடம்ப எருசலேமுக்கு கொண்டு வந்து அவன் எருசலேமில் இருக்கிற தாவீதின் நகரத்திலே தன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். எடுத்துட்டு அடக்கம் பண்ணினாங்க. யூதா ஜனங்கள் யாவரும் 16 வயதுள்ள அசிரியாவை அழைத்து அவனை அவன் தகப்பனாகிய அமித்சியா ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். அடுத்த ராஜா அசரியா அவங்க அப்பா ஸ்தானத்துல அவனை ராஜாவாக்குறாங்க. ராஜா தன் பிதாக்களோடைய நித்திரை அடைந்த பின்பு இவன் ஏலாத்தை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கி கொண்டான். ஏலாத்துன்றது ஏதோமியரோட பட்டணம். அந்த பட்டணத்தை திருப்ப யூதாவோட வசமாக ஆக்கி கொண்டான். இது செய்தது அசரியா என்ற ராஜா. யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமித்சியாவின் 15ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் யெரொபெயாம் ராஜாவாகி சமாரியாவில் 41 வருஷம் அரசாண்டு. யெரொபெயாம் இஸ்ரவேல் ராஜாவாக 41 வருஷம் அரசாண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். கர்த்தருக்கு பார்வைக்கு செவ்வையானத ஒரு சில ராஜாக்கள் செய்தாங்க. ஒரு சில ராஜாக்கள் பொல்லாப்பான காரியங்களை செய்தாங்க. அந்த பொல்லாப்பான காரியங்கள் செய்ததுல யெரொபெயாம் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்கள் ஒன்றையும் அவன் விட்டு விலகவில்லை. ஏற்கனவே இருந்த யெரொபெயாம் என்ற ராஜா இஸ்ரவேல் மக்களை பாவம் பண்ண வைத்தான். பொன் கன்றுக்குட்டிய வணங்க வைத்தான். பெத்தேல்லையும் தான்லையும் பொன் கன்றுக்குட்டிய நிறுவி அவங்கள பாவம் பண்ண வைத்தான். அதே மாதிரி இப்ப உள்ள இந்த யெரொபெயாமும்
கர்த்தருக்கு பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தான். காத்தேப்பேர் ஊரானாகிய அமித்தாய் என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா. இத நம்ம யோனா புஸ்தகத்துல வாசிக்கிறோம். அதுல சொல்லப்பட்ட அதே யோனா தான் இங்க. அமித்தாயின்ற அவங்க அப்பா ஒரு தீர்க்கதரிசி அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்றோம். தீர்க்கதரிசியின் குமாரனான யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லி இருந்த வார்த்தையின் படியே யோனா தீர்க்கதரிசி மூலம் யெரொபெயாமுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அந்த வார்த்தைன்னு சொல்லியிருக்கு. இந்த யெரொபெயாம் காலத்துல யோனா தீர்க்கதரிசியோட சேர்ந்து ஓசியா தீர்க்கதரிசி, ஆமோஸ் தீர்க்கதரிசி எல்லாம் இந்த யெரொபெயாம் காலத்துலதான் இருந்தாங்க. இத ஓசியா 1:1 வாசிக்கலாம், ஆமோஸ் 1:1 வாசிக்கலாம். அப்ப அந்த தீர்க்கதரிசிகள் இருந்த காலத்துல யோனா தீர்க்கதரிசியின் மூலம் கர்த்தர் சொல்லி இருந்த வார்த்தையின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமியின் கடல் மட்டும் உள்ள இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப சேர்த்து கொண்டான். இதெல்லாம் நீ சேர்த்து கொள்ளணும், இஸ்ரவேல் தேசத்தோட இந்த இடங்களை எல்லாம் சேர்த்து கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தையின் படியே அவன் அதை செயல்படுத்தினான். இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடியதென்றும் அடைப்பட்டவனும் இல்லை, விடுபட்டவனும் இல்லை, இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை என்று கர்த்தர் பார்த்தார். அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற கஷ்டத்தை கர்த்தர் பார்த்தார் அப்படின்றது. அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்றத பார்த்தார். அதே மாதிரி நம்மளையும் ஆண்டவர் காண்கிற தேவன், கர்த்தர் பார்க்கிற தேவன். இஸ்ரவேல் மக்களோட உபத்திரவத்தை அவர் பார்க்கிறார். இஸ்ரவேலின் பேரை வானத்தின் கீழ் இருந்து குலைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லாமல், இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செஞ்சாங்க. ஆண்டவரை விட்டுட்டு அந்நிய தெய்வங்களை வழிபட்டாங்க. ஆனா அந்த பூமியில இருந்தே அவங்கள அழித்து போடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. யோவாசின் குமாரனாகிய யெரொபெயாம் கையால் அவர்களை ரட்சித்தார். கர்த்தர் இரக்கம் உள்ளவர், மன்னிக்கிற தேவன். யெரொபெயாம் என்ற ராஜா மூலம் இந்த இஸ்ரவேல் மக்களை ரட்சித்தார். யெரொபெயாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவைகள் யாவும், அவன் யுத்தம் பண்ணி யூதாவுக்கு இருந்த தமஸ்குவையும் ஆமாத்தையும் இஸ்ரவேலுக்காக திருப்ப சேர்த்து கொண்ட அவனுடைய வல்லமையும், யூதா மக்கள் வைத்திருந்த தமஸ்கு பட்டணம், ஆமாத் பட்டணம் எல்லாத்தையும் இஸ்ரவேல் தேசத்தோட சேர்த்து கொண்டான். அவனுடைய வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவா எழுதியிருக்கிறது. இதெல்லாம் என்னென்ன அவன் செய்தான், எப்படி யுத்தம் பண்ணா, எல்லா விவரங்களும் நாளாகம புஸ்தகத்துல இருந்தது. யெரொபெயாம் இஸ்ரவேலின் ராஜாவாகிய தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகிய சகரியா அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். யெரொபெயாமுக்கு அடுத்த ராஜாவோட பேரு சகரியா. அவனோட மகன் அடுத்த ஸ்தானத்துல ராஜாவானான் அப்படின்றத பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, யூதாவோட ராஜாவாகிய அமித்சியா அவன் அவனுக்கு எதிரா எருசலேம்ல கட்டுப்பாடு பண்ணாங்க. அவன் எருசலேம்ல இருந்து தப்பிச்சு லாகீஸ் ஓடி போனான். ஆனா அங்கேயும் துரத்திட்டு போய் அவனை கொன்னு போட்டு அவனோட உடம்ப குதிரை மேல ஏத்திட்டு எருசலேம்ல அடக்கம் பண்ணாங்க. ஆனா அவனுடைய மகனாகின அசிரியாவை, அவனுக்கு 16 வயசு, அவனை அவங்க அப்பா ஸ்தானத்துல ராஜாவாக்குனாங்க. அந்த அசிரியா ஏலாத்தை
யூதா தேசத்தோட சேர்த்துக்கிட்டான் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு அடுத்து யெரொபெயாம குறிச்சு இஸ்ரவேல் ராஜாவாகிய யெரொபெயாம் கர்த்தருடைய பார்வைக்குள்ள பொல்லாப்பானதை செய்து வந்தான். பழைய நாட்கள்ல இருந்த யெரொபெயாம் செய்த பாவத்தை அவன் விடல. அந்த அவனோட நாட்கள்ல, இந்த யெரொபெயாம் நாட்கள்ல இருந்த தீர்க்கதரிசியான யோனா மூலம் சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையின்படியே எந்தெந்த எல்லைகளை சேர்த்து கொள்ளணுமோ அதெல்லாம் இஸ்ரவேல் தேசத்தோட சேர்த்து கொண்டான். கர்த்தர் இஸ்ரவேல் மக்கள் படுகிற உபத்திரவத்தை அவங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்பதை பார்த்தார். இஸ்ரவேல் மக்களை அழித்து போடல, அவங்களுக்கு யெரொபெயாம் கையினால ரட்சிப்ப ஆண்டவர் உண்டு பண்ணாரு. இதுல ஆண்டவருடைய அன்பை நம்ம பார்க்கலாம். அவங்க ஆண்டவருக்கு விரோதமா எத்தனை பாவம் செய்தாலும் அதெல்லாம் மன்னித்து அவங்கள தன்னோடு சேர்த்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அந்த யெரொபெயாம மரித்த பிறகு அவனுடைய மகனான சகரியா அவனுடைய ஸ்தானத்துல ராஜாவானான் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்கள் உம்மை விட்டு தூரமாய் போன போதும் அவர்களுக்கு ஆண்டவரே இரக்கம் காட்டினீர், தயவு காட்டினீர். அவங்க படுகிற கஷ்டத்தை பார்த்து மனதிறங்கி அவர்களுக்கு உதவி செய்தீர் என்பதை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பு மாறாதது, உம்முடைய இரக்கம் பெரியது. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவரே எத்தனையோ குறைவுகள் இருந்தாலும் ஆண்டவரே உம்மோடு எங்களை சேர்த்து கொண்டீர். அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தீர்க்கதரிசிகள் மூலம் ஆண்டவரே நீங்க பேசி வழி நடத்தினதை தியானித்தோம். அது போல ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்டு உம்முடைய வழிகளில நடக்கிறதுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்கள உடைய கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க. நாங்களும் உடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல காரியங்களை மறவாதே. ஆமென். God bless you.